அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? ஒரு 2 டேஸ் vlog தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தைப்பூசத்துக்கு நாள். அதுக்கு நாள் தான் என்னோடய பர்த்டே அப்படின்ட்டு காங்கேயம் வரைக்கும் போயிட்டு வந்தோம்மாங்க. அதனால் அடுத்த நாள் துணி நிறையா சேர்ந்துருச்சு. காலையில் எழுந்திரிச்சு துணி துவைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கடகடன்ட்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க. காலையில் ஒன்று, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் காலையில் பால் காய்ச்சிற வீடு வெள்ளனா போனால் தான் நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் நான் கிளம்பினேன். ஏன்னா அதுக்கப்புறம் வச்சுக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்புங்கனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங், மோட்டிவேஷ்னல், ப்ளவுஸ் கட்டிங் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. தாமதமானதுக்கு சாரி சிஸ்டர். உங்களுக்கு நான் தெளிவாக ரொம்ப ஈஸியாகவும் நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கும் சிஸ்டர். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போட்டுறேன். சரிங்க, இப்போ வந்து நம்ம விலாகுக்கு வந்துடலாம். இப்போ பால் காய்ச்சிற வீட்டில் வந்து இட்லி, வடை, அதுக்கப்புறம் அல்வாவா கேசரி எல்லாமே இப்போ 2க்கும் இடையில ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போலாம் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் காளான் பிரியாணி தாங்க. அதுக்கப்புறம் கிச்சடிலாம் வச்சாங்க. சாப்பாடெல்லாம் A1 அப்படியே நீட்டாக இலையை குளிப்பாட்டி நல்லா கழுவி வச்ச மாதிரி சூப்பராக சாப்பிட்டு வந்தேங்க. நான் எப்போவுமே வீட்லேயே ஆகட்டும் இலையிலே ஆகட்டும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். சூப்பராக நீட்டாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நிச்சயதார்த்த ப்ளவுஸு, கல்யாண ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்துச்சுங்க. அதில் வந்து நான் நிச்சயதார்த்த ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணேன். கல்யாணம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை. இதுதாங்க அந்த ப்ளவுஸு. ராஜ்மஹால் மதுரையில் எடுத்திருக்காங்க. 2050 ரூபா. சாரீ வந்து நல்ல கனமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. 2000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து தான் சாரீ. அதுக்கப்புறங்க இதோட ப்ளவுஸை பார்த்துடலாம். ப்ளவுஸ் வந்து பிங்க் கலருங்க. ஒரு 2 டேஸ் தான் டைம் கொடுத்தாங்க. விடிய விடிய நைட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஒர்க்லாம் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப டைட்டாக ஒர்க்கு போயிட்டே இருந்துச்சு. தைப்பூசம் விரதம் வேறு. இதில் நான்வெஜ்ஜு சாப்பிடாம ஒரு மாதத்துக்கு மேலே இருந்துட்டு தைப்பூசம் விரதம் வந்து மதியத்துக்கு மேலே தான் நான் குளிச்சுட்டு வீடு வாசலாம் கழுவிட்டு என்னோடய விரதத்தையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு டே வந்து அன்றைக்கி அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக விரத டே வந்து போயிருச்சுங்க. ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பால் காய்ச்சி இவங்களுக்கு காலையிலே காய்ச்சிட்டாங்க. இடையில வர முடியலைங்க. ஏன்னா வண்டியும் இல்லை, ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அவர் வந்ததுக்கப்புறம் போய் தலைனாவது காமிச்சிட்டு வந்துடணுன்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தைப்பூசத்துக்கு நாளாங்க. பழனி ஜெக ஜோதியாக இருக்குது. என்னங்க தீபாவளி, பொங்கல், அதோட தைப்பூசம் பழனி சும்மா களை கட்டிருச்சுன்னு தாங்க சொல்லணும். எங்களுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் போது. இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ப்ளவுஸ் நிச்சயதார்த்த புடவை ஆரி ஒர்க் கூட போட்டிருந்துருக்கலாங்க. ஆனால் புடவையோட காஸ்ட்டே 2000 தாங்க. ஆரி ஒர்க்கு ஸ்டார்டிங் 1500 ரூபாயில் டிசைனுக்கு மட்டும் போகும். அது இல்லாமல் ஸ்டிச்சிங்லாம் இருக்குது. அதனால் சரிங்க, அவங்க 2 டேஸில் வேறு அர்ஜென்ட்டில் கேட்டாங்களாம். அதனால் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து பேட்ச் ஒர்க்கும் வச்சுட்டேங்க. இப்போ இந்த சாரீ வந்து கடையிலே வந்து ஒரு சைடு அந்த முடி போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு மட்டும் ஓரம் அடிக்கணும். சரி, அதை அடித்து எடுத்து வச்சிடலான்ட்டு மடிப்பு கலையாமல் அப்படியே மடியில் போட்டு அந்த ஒரு சைடு மட்டும் எடுத்து எப்படி அந்த சாரீ மடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஓரடிச்சிட்டு மடித்து வச்சுட்டேங்க. அதில் ஒரு சின்ன ஹாப்பி, சாரியை கலைக்காமல் அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ப்ளவுஸ் கட்டிங்க்கு வந்துடலாங்க. ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் போனேங்க. அப்போ 2 ஆஃப்லைன் கிளாஸ் போனீங்க. நான் எதுலேயுமே உருப்படியாக கற்றுக்கவே கிடையாது. அதனால தான் எனக்கு வந்து மிஸ்டேக் வந்து சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதை கரெக்ஷன் பண்ணி இப்போ கஸ்டமர் ரிட்டன் கொண்டு வராத அளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா இந்த தையலில் வந்து அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. எப்படியோ ஒன்று நல்லபடியாக தைச்சி கொடுத்தாலும் லைட்டாக இங்கே டைட்டாக இருக்குது, இங்கே லைட்டாக சுருக்கமாக இருக்குது, இங்கே லைட்டாக இடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னடா நம்ம எல்லாரும் தான் ப்ளவுஸ் தைக்கிறாங்க, நமக்கு மட்டும் இப்படி வருதே அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்காத நாள் இல்லை, புலம்பாத நாள் இல்லைங்க. இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேங்க. இந்த ஃபினிஷிங்லாம் தைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு புலம்பி இந்த ப்ளவுஸை வந்து ஒரு கம்ப்ளீட்டை பண்ணுறதுக்குள்ளே நான் போதும் ஆகிட்டேங்க. நமக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் அளவுக்குலாம் ப்ளவுஸ் கட்டிங் சத்தியமாக அந்த மண்டையில் ஏறவும் ஏறாது. அதுக்குள்ளே நான் போகவும் மாட்டேங்க. இருக்கிற அந்த அரைமொழியும் கெட்டு போயிடும். அதனால் வந்து நிறையா பேருங்க அப்போல்லாம் கிராமத்தில் சும்மா அவங்க பாட்டுக்கு கட் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு தச்சுருவாங்க. நம்ம தான் வந்து பயோடேட்டா, காஸ்ட் டேட்டா, சைன் டேட்டா அப்படிங்கிறோம்.
அதனால் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த அளவுங்கிறது, இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது அப்படியே எடுத்து அத பார்த்து தைக்கிற மாரி, அந்த அளவுக்கு தாங்க நான் கத்துருக்கேன். ஆனா வந்து இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாம ப்ளவுஸ் வந்து ரிட்டர்ன் வராம தச்சு குடுத்துட்ருக்கேங்க. அளவு ப்ளவுஸ வச்சு எப்படி மார்க் பண்ணி, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதும் கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேங்க. தைப்பூசம் வந்து எப்போவுமே வீடு வாசல்லாம் சுத்தமா தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் வீட்ட கழுவி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு தைப்பூசத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால, தைப்பூசத்தன்னைக்கு மதியத்துக்கு மேல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு 1 மணிக்கு தான் வந்து விளக்கே பொருத்துனேன். ஏன்னா, அந்த ப்ளவுஸ் தச்சு முடிக்க எனக்கு காலையில ஒரு 4 மணி ஆயிருச்சு. அந்த பேட்ச் ஒர்க் எப்படி வைக்கலாம், எப்படி வைக்கலான்ட்டு அது ஒரு குழம்ப வேற. பொறுமையா நீட்டா தைக்கணும். நிச்சயதார்த்த ப்ளவுஸு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தைக்கிறோம். அது வந்து மத்த எதா ஒண்ணா கூட நம்ம துணி வந்து வேற ஒண்ணு தச்சு ஆல்டர் பண்ணி குடுத்துரலாம். இது நிச்சயதார்த்த ப்ளவுஸுங்கிறனால கண்ணும் கருத்துமா உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேங்க. தூக்கமும் வேற வரல. இது வந்து 6 விளக்குங்க. ஆறுமுகனுக்கு வந்து 6 விளக்கு. என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி ஏத்துனாரு. எனக்கெல்லாம் இதில கொஞ்சம் கூட ஐடியாவும் இல்லைங்க. நெறைய யூடியூப் சேனல்ல வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த வெற்றிலை தீபம், இந்த ஆறுமுகம், அப்புறம் வேல வச்சு இதெல்லாம் பண்றது அப்படின்ட்டு நான் டெய்லி விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவேங்க. மத்தபடி வேற எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மெனக்கெடலும் செய்ய மாட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடவும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு தைப்பூசமாங்க எப்பவும் விரதத்துக்கு சமைக்கிற மாதிரி இல்லாம 2, 3 ஐட்டம் எக்ஸ்ட்ராவே நல்லா ஜெகஜோதியா சமைச்சு சாப்பிட்டோம். பாயாசம், கூட்டு, பொரியல், அப்பளம், சுண்டல், பிரசாதம், நெய்வேத்தியம் வேற லெவல் அன்னைக்கு மதியம் விருந்து இருந்துச்சுங்க. 6 மணிக்கு தான் விரதம் விட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். என்னமோ ஒரு விருந்துக்கு சமைச்ச மாரி பாத்திரம் அடுத்த நாள் மழையாட்டம் கிடந்துச்சு. விளக்கி முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் இடையில வந்து மாவும் வேற ஆட்டிட்டு இருந்தேங்க. ஏன்னா அவ்வளோ பாத்திரம் நின்று விளக்குறதுக்கு சைட்லேயே அரிசியை ஊற போட்டுட்டு அதையும் ஆட்டி வச்சுட்டு பாத்திரத்தையும் எல்லாம் விளக்கி வச்சாச்சுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. அந்த ரெடிமேடு பேட்ச் ஒர்க்லாம் B7000 க்ளூவை வச்சு லைட்டாக வச்சு அப்ளை பண்ணிட்டேங்க. ஏன்னா இப்போ எனக்கு டைமும் வேற இல்லைங்க. அது இல்லாமல் அந்த அவங்க கொடுத்த காஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப ஹையாகவும் போயிடக்கூடாது. டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணுங்கிறனால இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரேண்டமாக ஒட்டிட்டேங்க. கைக்கு வந்து ஒரு லீப் டிசைன் கொடுத்துருந்தேன். நிச்சயதார்த்த புடவை நைட்டு ரிசப்ஷன் மாதிரி தான் வச்சுருக்காங்களாம்மா. அந்த ஸ்டோன் வந்து அவங்க விரும்பி கேட்டாங்க. அப்படியே லைட்டு வெளிச்சதுக்கு மின்னுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு. ஆனால் டைம் தாங்க நம்ம பிகினராக இருக்கனால எனக்கு ரொம்பவே லேட் ஆச்சுங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த பேட்ச் ஒர்க்குக்கெலாம் கையிலே வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டேங்க. மிஷினில் வச்சு அடிக்கவும் முடியாது. அப்படி அடித்தாலும் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரெடிமேடு பேட்ச் ஒர்க்கு. கையிலே வந்து இந்த எம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேங்க. ஓவரால் ப்ளவுஸோட டிசைன் இதுதாங்க. ஃப்ரெண்டுக்கும் அது மாதிரி வச்சுருந்தேன். ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு வந்து நான் ரொம்ப கன்ஃப்யூஷனில் இருந்தேன். இப்போ வந்து அது ஓரளவுக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் தச்சு பழகிட்டேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான புரியிற மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல முறையாக நான் உங்களுக்கு வீடியோ பொறுமையாக சூப்பராக எடுத்து போடுறேங்க. இப்போ வந்து அந்த பேட்ச் ஒர்க்குக்கெலாம் வந்து நான் எம்மிங் பண்ணிடுறேங்க. ஒரு சின்ன நீடியில் வந்து ஒரு சைடு தாங்க நூல் கோர்த்து நல்லா முடிச்சு போட்டு அப்படியே சுற்றி வர அப்படியே எம்மிங் பண்ண மாதிரி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் தையல் வந்து உள் சைடு வந்து கொசன்னு இருக்காது. ஒரே ஒரு முடிச்சு மட்டும்தான் இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், உள்ளேயும் நீட்டாக இருக்குங்க. ஏன்னா குத்தி குத்தி எடுக்கிறதோட இப்படி எம்மிங் பண்ண மாதிரி எடுத்தோம்னா அந்த பேட்ச் ஒர்க்குக்கு ரொம்பவே லைஃப் வருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே சர்ப் பவுடரில் போட்டு அலாசி அப்படியே காய போட்டணும். எக்காரணத்தை கொண்டு இந்த கசக்கிறதோ புளியறதோ வாஷிங் மிஷின்லாம் போடக்கூடாதுங்க. அதனால் இது வந்து நிச்சயதார்த்த ப்ளவுஸ் தானேங்க. அவங்க எப்படியும் இயர்லி ஒன்ஸ் தாங்க கட்டுவாங்க. அதனால இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நல்லாவே லைஃப் வருங்க. ப்ளவுஸ் டிசைனை பார்த்தா ஏன்னா ஆரி ஒர்க்கு ஸ்டார்டிங் எப்படியும் 1500 2000 இருந்து இருக்குங்க. ஆனால் இந்த பேட்ச் ஒர்க்கு டைமும் கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிருச்சுங்க. B1000 க்ளூ போட்டு ஓட்டவும் ஸ்டிப்பாகவும் நல்லா இருந்துச்சு. இப்போ சுற்றி வர சூப்பராக எம்மிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு எண்டு முடிச்சு போட்டு இது மாதிரி விட்டுட்டோம்னா செம்ம டைட்டாக இருக்குங்க. சுற்றிலும் போட்டாச்சு, உள்ளேயும் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்குங்க. இப்போ ஓவராலாக ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெலிவரியும் கொடுத்துட்டேங்க. இதான் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இதான் உள் சைடு. அங்கங்கே டாட் மாதிரி தான் அந்த விட்டு எடுத்த பகுதி இருக்குங்க. தையல் ரொம்பவும் கொசன்னு இருக்காது. ரொம்பவே நீட்டாகவும் இருந்துச்சுங்க.
ஃப்ரண்ட் பகுதி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கோல்டு பால் செயினுக்கும், அந்த ஸ்டோன் செயினுக்கு வந்து ஸ்டிச்சிங் போடலைங்க. B1007 வச்சு ஒட்டுனனால செம்ம ஸ்டிஃபா இருக்கு. அது நம்ம தையல் வந்து ரொம்ப டைட்டாவும் இருக்கு. போடவும் முடியாது. அதனால வந்து அதில லைஃப் வருங்க. அது விழுந்துராது. அதனால இந்த பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் எம்மிங் பண்ணிட்டேங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கல்யாண பொண்ணோட சாரி வந்து சுத்துவோம் பார்த்தீங்களா சைடு, அது வந்து பத்தல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முன்னாடி ஒரு 4 மடிப்பு தான் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு கத்திரிப்பு கலர்ல வந்து சில்க் காட்டன்ல ஒரு 1 1/4 மீட்டர் எடுத்து குடுத்தாங்க. அத அப்படியே சூப்பரா வந்து ஸ்டிச் பண்ணி அதையும் அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்தது வந்து ஒரு வேட்டி சட்டை ஆல்ட்ரேஷனுக்கு வந்திருந்துச்சு. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷனுக்கு வந்தால் கூட அப்படியே ஜாலியாக தச்சுக்கிட்டே இருக்கலாம். வேட்டி கோடு அடிச்சுட்டு சட்டை வந்து பிடிச்சடிக்க சொன்னாங்க. அதையும் நான் நீட்டாக அடித்து கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்து தாங்க நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஒன்று தைச்சாலும் அது நீட்டாக ஃபினிஷிங்காக கொண்டு வரணும். அரிபரியில் அறக்க பறக்க தைக்கக்கூடாது. தையலில் உட்காந்து இப்போ அந்த வேலையை மட்டும்தாங்க நான் கவனமாக பார்த்துட்ருக்கேன். இது தாங்க கல்யாண ப்ளவுஸ் முகூர்த்த புடவையோட சாரியோட ரெடிமேடு ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்க. சாரி ப்ளவுஸே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து இந்த ரெடிமேடு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து 1600 போட்டிருந்துச்சுங்க. ஆனால் சாரிக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் சம்மந்தம் இல்லை. மாப்பிள்ளையோட சிஸ்டர் வந்து இவங்க ஓகே பண்ணிட்டனால அப்பீட்டே இல்லைங்க. அதனால மாப்பிள்ளையும் ஓகே பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு பிடிச்சனால பொண்ணும் ஓகே பண்ணிட்டாங்கங்க. ஆனால் இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணலைங்க. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா சிங்கிள் ஃபுட்டு வேணும். நானே சின்ன மெரிட் மிஷின் வச்சுருக்கனால இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணாமல் நான் கொடுத்துட்டேங்க. சின்ன மிஷின் வச்சுருக்கேன். அதுக்கு சிங்கிள் ஃபுட்டெல்லாம் கிடையாது. அதனால் வந்து இதை நான் ஸ்டிச் பண்ணலைங்க. பக்கத்தில் ஒரு டைலர் அண்ணாவுக்கு வந்து இதை மாற்றி விட்டாச்சு. அவங்க வந்து ஓவர்லாக்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து கல்யாண சாரீ ரொம்பவே மெமரிபிளான ப்ளவுஸு. ஓவர்லாக்லாம் போட்டு ஃபினிஷிங் நல்லா கொடுத்தா தான் சூப்பராக வருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரெடிமேடு ப்ளவுஸ் வந்து ஒரு 100க்கு 50 கொடுக்கலாங்க. 100க்கு 100லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஆரி ஒர்க்னா ஒரு பீட்ஸ்க்குமே மைன்யூட்டான தையல் இருக்கும். இதை வந்து நெட்டு தையல் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் மேலே பசையெல்லாம் போட்டு ஸ்டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சு திருப்பினா கொஞ்சமாவது லைஃப் வரும். ஒரு பீட்ஸ் உருவிட்டாலும் சருன்னு எல்லா பீட்ஸுமே உருவிருங்க. ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் நூல் தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அந்த முடிச்சு தையலும் கூட கிடையாது. அப்படியே அங்கங்கே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம பசையெல்லாம் ஒட்டி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பினா இதோட லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்க நல்லா கிராண்டாக இருந்துச்சு. கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.